சுட்டும் விழி சுடரே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே அவளோட காத்துட்டு இருந்த தருணம் தான் வெற்றி எப்படி இருந்தாவது கர்ணாவை எதிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அபிநயா இந்த தப்பை பண்ணலை, இந்த தப்பை வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு கெஸ்ஸிங் பண்ண நம்ம வெற்றிக்கு அந்த கொலையை பண்ணது கர்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரம் நம்ம வெற்றிக்கு தெரிஞ்சால் எந்த அளவுக்கு கோவப்படுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட கோபம் மட்டும் இல்லாமல் இனி மனசுக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு துக்கம் தாங்காமல் இருக்க போகிறாரு வெற்றி. ஏன்னா தன்னை நம்பி வந்த பொண்ணா ஒரு துளி கூட நம்ம நம்பிக்கை இல்லாமல் அவள் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அவளை கொலை பண்ணுற முயற்சியும் நடந்திருக்கு. இந்த மாதிரி தருணத்துலேயும் நம்ம குழந்தையும் 10 வருஷம் ஜெயில் தண்டனையாக அனுபவித்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் ஃபீல் பண்ண போகிறாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த கர்ணா தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு அவரோட கோபத்தை வெளிப்படுத்த போகிறாரு. இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வர போகிற எபிசோடில் தான் நம்ம வெற்றி ஒவ்வொரு உண்மையாக தெரிய போது. நம்ம அபிநயாவை எப்படி இருந்தாவது இந்த கொலையை பண்ணலை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெற்றி தன்னோட பொண்ணை பற்றி கண்டிப்பாக கர்ணாவுக்கு தெரியக்கூடாது, இதனால சுடருக்கு கண்டிப்பாக ஆபத்து வரும் அப்படின்றதுல முடிவாக இருக்காரு. தன்னோட பொண்ணை பற்றி கர்ணாவுக்கு தெரியக்கூடாது, சுடர் தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு கர்ணாவுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல ஆனாலும் இந்த உண்மையை எத்தனை நாளைக்கு வெற்றியால் மறைக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இனி கர்ணா வெற்றியை எதிர்க்க தயாராக போறாரு. சரி, இனி வரப்போற எபிசோடுல என்னென்ன நிகழ்வுகளா நடக்க போகுது, இதை வெற்றி எப்படி சமாளிக்க போறாரு, இனி அபிக்கு எப்படி உதவ போறாரு அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ஷனா பார்க்கலாம் வாங்க. நம்ம வெற்றி என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அபியை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ற தருணத்துல தான் தன்னை அனுப்புனது கர்ணா தான் அப்படின்னா அந்த நபர் உண்மையாக சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே நம்ம வெற்றிக்கு கோபம் வருது. எதுக்காக கர்ணா அபியை கொலை பண்ணணும், அதுக்கான முயற்சி எதுக்கு செய்யணும்? ஏன்னா ஏற்கனவே அபி 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. தான் பண்ண தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு அபியை கொலை பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இருக்கட்டும், நான் போய் வீட்டில் போய் கர்ணா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி நினைக்கிறாரு. அதுபடியே சுடர்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. சுடர், நீ பார்த்து பத்திரமா இரு, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வெற்றி வீட்டுக்கு கிளம்பி போகிற நேரத்தில் நம்ம கர்ணா ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு. ஏன்னா அபி இருக்காளா, செத்துட்டாளா, என்ன ஆச்சு, நம்ம அனுப்பின ஆள் இன்னும் நம்மளுக்கு ஃபோனே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே வீட்டுக்குள்ளே நடமாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம வெற்றி. என்ட்ரி கொடுத்ததுமே கர்ணா கிட்ட கேள்வி எழுப்புறாரு நம்ம வெற்றி. என்னன்னு பார்த்தா, ஏன் கர்ணா அபியை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க, அப்போ கர்ணா அதிர்ச்சி ஆகிறாரு. இவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ தான் நான் எதுக்கு அபியை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா சொல்ல, உண்மையை சொல்லு கர்ணா, நான் கொஞ்ச நாளாக உன்னோட நடவடிக்கையில் சில மாற்றங்கள் இருக்கிறதா நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக அபிக்கு பரிசு கொடுக்குற நேரத்தில் ஒரு ஷூட்டிங்கும் நடந்திருக்கு. அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கு அபிநயாவுக்கு இப்போ கொலை முயற்சியும் நடந்திருக்கு. ஆனால் ஒன்று அதிர்ஷ்டவசமாக நான் பார்த்துட்டேன், அதனால இப்போ உண்மையும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ அனுப்பின ஆளு எல்லா உண்மையும் சொல்லிட்டான், நீ தான் அபியை கொலை பண்ணுறதுக்கு அனுப்பிவிட்டதாகவும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்ல, அப்போ கர்ணா அப்போ வெற்றிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்க, அப்போ தான் வெற்றி சொல்கிறாரு, உண்மையை சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச வரைய அபி எந்த தப்பும் பண்ணலை. பார்வதி அக்காவை கொலை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அபியால் செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பார்வதி அக்காவை யாரோ கொலை பண்ணதில் இப்போ அபிநயா மாட்டிக்கிட்டான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி வெற்றி கர்ணா கிட்ட சொல்ல, கர்ணா பயப்படுறாரு. இவனுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கர்ணா. அப்போ தான் வெற்றி ஒன்று சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அபி தப்பு பண்ணலை, பார்வதி அக்காவை கொலை பண்ணலைன்னு தான் தோணுது. அபி மேலே வீண் பழி யாரோ போட்டிருக்காங்க, அது யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அபி மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏன்னா அபி 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல, அப்போ தான் கர்ணாவுக்கு இன்னும் கோவம் அதிகரிக்குது. அப்போ தான் கர்ணா வெற்றி கிட்ட கேள்வி கேட்குறாரு, ஏன் வெற்றி என்னாச்சு, அபியை கொலை பண்ணுறதுனால உனக்கு என்ன இருக்குது, அபி என்னோட பார்வதியை கொலை பண்ணியிருக்கான், உனக்கு தெரியுமா தெரியாதா, அதனால தான் அவளை கொலை பண்ணுறதுக்கு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன முட்டாளா கர்ணா, இது நாள் வரைக்கும் அபி தான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி தான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நீ ஏன் அவளை திரும்பவும் கொலை பண்ணணும் முயற்சி பண்ணுற, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணுது, என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா கர்ணா, உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க போகிறாரு. இதை கேட்டதுமே கர்ணா ரொம்பவே நடுங்கி போக போகிறாரு. அந்த இடத்துல, இல்லையே நான் என்ன மறைக்க போகிறேன்,
உன்னோட பொண்டாட்டி தான் என்னோட பார்வதியை கொலை பண்ணா, அதுதான் உண்மை, நான் கண்ணால் பார்த்தேன், நீயுமே பார்த்தியே வெற்றி அப்படின்னு கர்ணா சொல்ல, இதை கேட்டதுமே வெற்றி என்ன சொல்கிறான்னா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீவிர விசாரிப்பதே மெய். அந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், கண்ணால் பார்த்ததை மட்டுமே நம்பிட்டேன், ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ மறைஞ்சிருக்குன்ற உண்மையை நான் இத்தனை வருஷமாக நான் விட்டுட்டேன். ஆனால் ஒன்று, அபி தப்பு பண்ணலைன்றது இப்போ எனக்கு நிரூபணம் ஆகுது. ஆனால் அதுக்கான என்ன ஆதாரங்கள் இருக்குது, அது யார், பார்வதி அக்காவை யார் கொலை பண்ணா அப்படின்ற உண்மையை கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. இதை கேட்டதுமே பாவம் நம்ம கர்ணா விடவிடத்து போகிறாரு. அப்புறம் தான் கர்ணா கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இனி வெற்றியை உயிரோடு வைக்கிறது தப்பு, இனி இவங்கிட்ட நம்ம மாட்டுறோம்னா நம்மளையும் விட்டு வைக்க மாட்டான், அதனால வெற்றியை க்ளோஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனி திட்டம் போட போகிறாரு கர்ணா வெற்றிக்கு எதிராக. வெற்றி இதை எப்படி சமாளிக்க போகிறாரு, கர்ணா தான் அப்படின்ற உண்மையை என்னைக்கு தெரிய வரப்போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்த ட்விஸ்டாக இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் வெற்றியை கண்டிப்பாக விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு மனசுக்குள்ளே. இருந்தாலும் வெற்றிக்கிட்ட அதை காமிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிட்டு, இங்கே பாரு வெற்றி, என் பார்வதி கொலை பண்ணதுக்கு நான் அவளை உயிரோடு வச்சுருந்தது, இத்தனை வருஷம் வச்சுருந்தது பெருசு, இப்போ அவன் என்னடானா பரிசு வாங்குறேன்னு சொல்கிறா. இதவே அவள் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பரோல வராமல் பெயில் கிடச்சி வெளியே வந்துக்கிட்டு ஜாலியாக திரிகிறதுக்கா, என்னை கஷ்டப்படுத்துறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவளை உயிரோட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வெற்றி கிட்ட சொல்ல, வெற்றி என்ன சொல்லனா, இருந்தாலும் கர்ணா நீ எதா இருந்தாலும் என்கிட்ட ஏன் சொல்ல மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. என்ன வெற்றி, உன் பொண்டாட்டி மேலே பாசமா, அதனால தான் இவ்வளோ தூரம் என்னையவே வந்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் கேள்வி கேட்குறாரு. இதை கேட்டதுமே வெற்றி என்ன சொல்லேனா, இங்கே பாரு கர்ணா, நான் உண்மையும் யதார்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காண்டி தான் கேட்குறேன், உனக்கு ஏன் தப்பாக தோணுது அப்படின்ற மாதிரி இருக்க. சரி வெற்றி, வெளியேருந்து வந்திருக்க, நம்மளுக்குள்ளே வாக்குவாதம் வேணாம், சரி நீ போய் மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து வெற்றியை மேலே போக சொல்கிறாரு. வெற்றியும் சரி கர்ணா கிட்டே நீ இதுக்கு மேலே பேசலாம் வேணாம், நம்மளுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் மேலே கிளம்பிடுறாரு. வெற்றி என்ன நினைக்கிறான்னா, சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், எப்போ குளிச்சாச்சு செஞ்சாச்சு ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு, நம்ம திரும்பவும் என்ன பண்ணலான்னா ஹாஸ்பிட்டல் போய் அபி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக நம்ம லாயர் பிரபாகரனும் நம்ம அபிக்காக பரோலுக்கு மூவ் பண்ணி, அந்த பரோலுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை, பரோல் கிடைச்சிருச்சு அப்படின்றத நியூஸை சொல்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராரு பிரபாகரன். இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே ஹாஸ்பிட்டல் வர வெற்றியும் பிரபாகரனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ பிரபாகரன், இங்கே எதுக்கு வெற்றி வந்தார், அபி ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் இருக்கிறது வெற்றிக்கு தெரிஞ்சிருச்சோ அதனால தான் வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் நினைக்க, சரி இங்கே வெற்றி என்ன நினைக்கிறான்னா, நம்ம இங்கே வந்ததும் அபிக்கும் நமக்கும் இடையிலான இருக்கிற உறவு கண்டிப்பாக பிரபாகரனுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா பிரபாகரன் இப்போ வந்துட்டு போகிறது கர்ணா கூட பேசிக்கிட்டு இருக்கான், செஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அபிக்காக தான் இங்கே வந்திருக்கோன்னு தெரியும், கண்டிப்பாக கர்ணாவுக்கு இந்த விஷயம் போகலாம், இதனால் சுடரை பற்றின உண்மையும் தெரிய வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு வெற்றி. இதனால் நான் தான் எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்லி மழுப்புறாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் அபியை நோக்கி போக, அப்போ தான் நம்ம வெற்றி பார்க்குறாரு, என்ன அபிரூமுக்கு பிரபாகரன் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வெற்றி பார்க்குறாரு. அந்த மாதிரி நேரத்தில் தான் உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க, அப்போ தான் பிரபாகரன் அபிநயாக்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு பரோல் கிடச்சிருச்சு, நீங்கள் எந்த வித கவலையும் பட வேணாம், இப்போ கொஞ்ச நாளைக்கு உங்கள் மகன் சுடர்கிட்ட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம அபிநயம் சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு சுடர், நீ கேட்ட மாதிரி உங்கள் அம்மா உங்கூடையே இருக்கணும் அப்படின்றதுக்காக நீ கேட்டிருந்த, ஆனால் என்னால் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இப்போ இருக்க முடியுன்ற அளவுக்கு பரோல் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் ஷியராக சொல்கிறேன், உன்னோட அம்மாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம பிரபாகரன். இதை கேட்டதுமே சுடர் என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல அங்கிள், இப்போ எங்கள் அம்மா என் கூட இருந்தால் போதும், இனி அடுத்ததாக எங்கள் அம்மா வெளியே வர்றதுக்கு நீங்கள் உதவுறேன்னு சொல்லியிருக்கீங்க, அது வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, பிரபாகரன் இப்போ எனக்காக கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர்கிட்ட கேட்க, நம்ம சுடரும் சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணி தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்ல, ஏஹா தேங்க்யூலாம் சொல்லக்கூடாது, இது என்னோட கடமை அப்படின்றாரு பிரபாகரன். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வெற்றி பிரபாகரனை பார்த்துறாரு. அப்போது
பிரபாகரனுக்கு ஏற்கனவே அபியை தெரிஞ்சிருக்கு. அப்போ பிரபாகரன் அபி கேஸை தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம பிரபாகரனுக்கு கண்டிப்பாக அபியை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம என்ன பிரச்சனை என்ன நடந்ததுன்னு கேட்கணும்னா கண்டிப்பாக பிரபாகரன்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கான ஸ்டெப்பையும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு வெற்றி. இனி அடுத்ததாக நம்ம வெற்றியும் பிரபாகரனும் சேர்ந்து மாணிக்கத்தை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறாங்களா, இல்லை நம்ம பார்வதி கொலை கேஸில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட போகிறாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடு அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.